வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். டெட்டு 2024க்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா, புதுசாக நீங்கள் டெட் எக்ஸாம் படிக்கிறீங்க, இப்போதான் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. சரிங்களா? ஸோ டெட் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான எக்ஸாம். இது ஒரு எலிஜிபிள் எக்ஸாம். இந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய எஸ்ஜிடி, ஓகேங்களா, செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ், யூஜிடிஆர்பி, இந்த ரெண்டு எக்ஸாமும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எழுதலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா போஸ்டிங்கான எக்ஸாம். ஓகேங்களா? டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிளுக்கான எக்ஸாம். ஓகேங்களா? பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா எலிஜிபிளுக்கான எக்ஸாம். இதை பாஸ் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எஸ்டிடி எக்ஸாமும் யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ பேப்பர் 1 நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா எஸ்டிடி, பேப்பர் 2 பாஸ் பண்ணீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி எழுதலாம். சரிங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் தான் நியூ ஸ்டூடெண்ட்ஸ். சார் நான் இப்போ தான் சார் பிஎட் முடிச்சிருக்கேன், ஓகே, பிஎட் பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன், நான் எப்படி சார் இந்த டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஓகேங்களா? ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் பிஜி பண்ணலாம், இல்லை ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம், இல்லை ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி இருக்கும்போது இந்த எக்ஸாம் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அப்படின்னு சொல்லி மூணாக பிரிச்சுக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டேஜ் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெட் பேப்பர் 1 அப்படின்னா சிலபஸ் என்ன? ஓகேங்களா? சிலபஸ் என்ன, அந்த சிலபஸ்ல ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா எத்தனை எக்ஸாம் நடந்திருக்கு, அதுக்கான கொஸ்டின் பேப்பர் என்ன, இது எல்லாத்தையும் நீங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்காங்க. ஓகேங்களா? சிலபஸ் அது கூட பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எதுக்காகன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்க சிலபஸ் பாத்தீங்கன்னா பேப்பர் 1 எக்ஸாம்பிளுக்கு நீங்க பேப்பர் 1 வச்சுக்கலாம். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிலபஸ் சொல்லியிருப்பாங்க 1ல இருந்து 5 வரைக்கும் நீங்க படிக்கணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஆனா கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் 10th வரைக்கும் வந்திருக்கும். சரிங்களா? ஸோ பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நீங்க 1ல இருந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய எல்லா புத்தகத்தையுமே படிக்கணும். ஓகேங்களா? எந்த ஒரு லெசனையுமே ஸ்கிப் பண்ணாம எல்லா லெசனையும் படிச்சா மட்டும்தான் நீங்க ஃபுல் மார்க் எடுக்கணும். ஃபுல் மார்க் மீன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க டெட் பேப்பர் 1க்காக மட்டும் நீங்க படிக்கல, அடுத்து வரக்கூடிய எஸ்டிடி எக்ஸாமுக்கும் பாத்தீங்கன்னா சேம் சிலபஸ் தான். சரிங்களா? நீங்க பேப்பர் 1 படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கோங்க. சார் என்கிட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இல்லை சார் அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூஷனே பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? பைண்டிங் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸ்டேஜ் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மெட்டீரியல். ஓகேங்களா? ஸோ நீங்க பேப்பர் 1 எக்ஸாம்பிள் நான் பேப்பர் 1 சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? நீங்க பேப்பர் 1 படிக்கிறீங்க, உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்கூல் புக் தாங்க. ஓகேங்களா? எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக் தான். நீங்க 1 to 10 ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுக்காங்க. சரிங்களா? ஓல்டு ஸ்டாஃப்ல கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லா புக்கும் கலெக்ட் பண்ணிக்காங்க. சப்போஸ் ஏதாவது லெசன்ஸ் அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பேஜை மட்டும் ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்காங்க. இல்லை அப்படின்னா அந்த புக்ல நீங்க நோட் பண்ணி வச்சுக்காங்க. ஓகே, ஒரு 2 pages 3 pages வச்சு எழுதிக்குள்ள வச்சுக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது பாத்தீங்கன்னா மெட்டீரியல். சிலபஸ் ஸ்டடி பண்ணிட்டீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரெடி பண்ணீங்க, நெக்ஸ்ட் மெட்டீரியல். ஓகேங்களா? இது ரெண்டு வந்துச்சு அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்க படிக்க வேண்டியது பாத்தீங்கன்னா தமிழ் படிக்கணும், நெக்ஸ்ட் இங்கிலீஷ் படிக்கணும், மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ். ஓகேங்களா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா பேப்பர் 1க்கு. ஓகேங்களா? பேப்பர் 2 அப்படின்னா பர்டிகுலர் சப்ஜெக்ட் மட்டும் வரும். ஓகே, சயின்ஸ் அப்படின்னா சயின்ஸ் மட்டும் வரும், சோசியல் அப்படின்னா சோசியல் மட்டும் வரும். ஓகேங்களா? இங்க மேக்ஸ் வராது. ஸோ இது மாதிரி படிப்பாங்க. ஸோ நீங்க பேப்பர் 1 வந்துச்சு அப்படின்னா நீங்க எல்லாத்தையும் படிக்கணும். அது கூட எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா சைக்காலஜி படிக்கணும். சரிங்களா? சைக்காலஜி படிக்கணும். ஸோ இதுல எல்லாமே டோட்டலா 150 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 150 கொஸ்டின்ஸ்க்கு 82 தான் எல்லாத்தோட டார்கெட் இருக்கும். ஓகேங்களா? பட் உங்களோட டார்கெட் 100+ வச்சுக்கோங்க. ஓகே, 100 மார்க் மேல எக்ஸாம் எடுக்குன்னு சொல்லி அந்த மோட்டிவ் படிங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மோட்டிவ் நீங்க படிக்கும்போது பாத்தீங்கன்னா ஈஸியா நீங்க 95+ மார்க் எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ ஸ்டேஜ் 1 சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஸ்டேஜ் 2 மெட்டீரியல். ஸோ சிலபஸ் என்னன்னு தெரியும், எப்படி கொஸ்டின் பேப்பர்னு தெரியும், என்ன பேட்டர்ல கேட்பான்னு தெரியும், எல்லாத்தையும் தெரிஞ்சு அப்படின்னா நீங்க படிச்சுட்டு ஸ்டேஜ் 3 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸ்டேஜ் 3 பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட். ஓகேங்களா? நீங்க ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷன் ஜாயின் பண்ணி அங்க நீங்க டெஸ்ட் பேஜ் போடலாம். ஓகேங்களா? சார் நான் ஸ்கூல் படிச்சு ரொம்ப நாள் ஆகுது சார், கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ்க்கு மேல ஆகுது சார் அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் கூட அடிஷனலா ஆன்லைன் கிளாஸ் தேவைப்படும். ஓகேங்களா? ஆன்லைன் கிளாஸ் டைரக்ட் கிளாஸ் தேவைப்படும். ஏன்னா நீங்க படிச்ச சிலபஸ் வேற, அப்ப இருந்த பேட்டர்ன் வேற, இப்போ நியூ சிலபஸ் இருக்கு. ஸோ உங்களால படிக்க முடியாது, நான் டீச் பண்ணாத மட்டும் தான் படிக்க முடியும் அப்படின்னா நீங்க ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம இன்ஸ்டியூஷன் பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் இதுவுமே இருக்கு, ஆன்லைன் கிளாஸ் இதுவுமே இருக்கு. ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணும் அப்படின்னா ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு.
ஆன்லைன் கிளாஸ் மட்டும் வேணும்னு சொல்லி ஆஃபர் போயிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த ஆஃபர் எல்லாமே பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா. ஸோ டெட் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி வரையும் தான் அந்த ஆஃபர் ஆனது இருக்கும். ஸோ டெட் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த ஆஃபர் வந்து நாங்கள் மாற்றி கொடுத்துருவோம் சரிங்களா. ஸோ நல்லா படிங்க, தெளிவாக படிங்க. ஸ்கூல் புக்கை தாண்டி எந்த விதமான கொஸ்டின்ஸும் வராது. திரும்ப திரும்ப டெஸ்ட்டு, திரும்ப திரும்ப டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அந்த டெஸ்ட் பேஜில் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 9952563892 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் சரிங்களா. ஸோ பிஎட் முடிச்சுட்டு ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் சரி, பிஎட் வந்து கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் சரி இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ தான் உங்கள் எக்ஸாம் வந்து எழுத போகிறாங்க ஓகேங்களா. ஸோ மற்ற எக்ஸாமை கம்பேர் பண்ணும்போது ஓகேங்களா, ஆர்ஆர்பி நெக்ஸ்ட் வந்து எஸ்எஸ்சி பார்த்தீங்களா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போட்டியாளர் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. ஆனால் டிஆர்பிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாராலும் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணாங்களோ அவங்க மட்டும் தான் எக்ஸாம் வந்து எழுதுவாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், நீங்கள் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிட்டு உள்ள போயிடலாம் சரிங்களா. ஸோ ஏதோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்காங்க சரிங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். டெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரைவில் வரப்போகுது சரிங்களா. தேங்க்யூ.